இன்றைய காலகட்டத்தில் வேலை தேடும் இளைஞர்களின் முக்கிய தேர்வா ஐடி நிறுவனங்கள் இருக்கு. கை நிறைய சம்பளம், வாரக்கடைசியில் 2 நாள் லீவு, அவ்வப்போது வீட்டில் இருந்து வேலை பார்க்குற ஒர்க் ஃப்ரம் ஹோம் வசதின்னு இளைய தலைமுறையை இந்த துறை கவர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த சூழல்ல கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ்ன்ற தனியார் ஐடி நிறுவனம் ஒரே நாளில் மூடப்பட்டு தன்னுடைய ஊழியர்களை அந்தரத்தில் விட்டுருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. சுமார் 2000 பணியாளர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வந்திருக்கு. இதில் பணியாற்றும் ஊழியர்கள் பலரும் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் போன சனிக்கிழமை தங்கள் ஊழியர்களுக்கு அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு இமெயில் அனுப்பப்பட்டிருக்கு. வேலை தொடர்பாக ஏதாவது விஷயத்தை அந்த இமெயில் அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தா வேலையே காலின்னும் நிறுவனத்தை இழுத்து மூட போகிறாங்கன்னு அதிர்ச்சிகரமான செய்தி அந்த இமெயிலில் வந்திருக்கு. ஃபியூச்சர் எஜுமேட்டிக்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ அனுப்பியிருந்த அந்த கடிதத்தில் கடந்த சில நாட்களாகவே நிறுவனத்தோட நிலைமை சரியில்லை, அதை மீட்க எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கான சூழல் இல்லை, அதனால் இதை மூட வேண்டிய நிலையில் இருக்கும். இன்றைய தினம்தான் இந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்குற கடைசி நாள். தனிப்பட்ட முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வேன்னு குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதத்தை பார்த்த அந்த தொழிலாளர்கள் தங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ துடிச்சு போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள கூடி பேசி ஆட்சியர் அலுவலகம் முன்னால் கூடியிருக்காங்க. திடீர்னு நீக்கப்பட்டதால் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும், 3 மாத கால சம்பளத் தொகையை பெற்றுத்தரணும், 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிஞ்சவங்களுக்கு செட்டில்மெண்ட், கிராஜுவிட்டி ஃபண்ட் போன்ற விஷயங்கள்லாம் வாங்கி தரணும்னு அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவங்க மனுவும் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் சொல்லும்போது, இங்கே நாங்கள் 2000 பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்கோம், சனிக்கிழமை திடீர்னு நிறுவனத்தை மூட போகிறதா மின்னஞ்சலில் சொல்லியிருக்காங்க, அதுக்கான காரணத்தை சொல்லலை, இந்த மாதம் வரைக்கும் முழுமையாக வேலை செஞ்சுருக்கோம், எல்லாருக்கும் இஎம்ஐ உள்ளிட்ட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதனால் எங்களுக்கு வர வேண்டிய சம்பளம், செட்டில்மெண்ட், பணியாளர் சான்றுன்னு எல்லா விஷயமும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் ஊழியர்கள் எல்லாருக்கும் ஜனவரி மாதத்துக்கான சம்பளத்தை உடனே கொடுக்கறதா அந்த நிறுவனம் மெயில் அனுப்பியிருக்கு. மேலும் 5 ஆண்டுகளுக்கு மேலே வேலை பார்த்தவங்களுக்கு செட்டில்மெண்ட், கிராஜுவிட்டி உள்ளிட்ட எல்லா விஷயமும் கொடுக்கப்படணும் அவங்க உறுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பணம் கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம்.